இப்போ நம்ம டாக்டர் திவாகர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லையும் போயிட்டு ஆங்கரிங் கூட டான்ஸ் ஆடுறது, கிஸ் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க சொல்ற திவாகர் இதானே? தெளிவா தெரியுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போதான் ரொம்ப மோசமா பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தனியா பேசும்போது இருக்கிற அந்த காமெடிஸ்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி பண்றாருன்னா ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி தான் பண்ணணுமா? முதல் விஷயம் என்னோட கேள்வி. ரெண்டாவது விஷயம், ஏன் அந்த ஆங்கர் அந்த இடத்துல கேள்வி கேட்கலங்கிறது. ஒருவேளை அவங்களோட சம்மதத்தோட பண்றாரா இல்ல வேற எதனால அப்படி பண்றாருன்னு தெரியல. ஆனா அது ரொம்ப பார்க்க கேவலமா இருக்கு. எப்படி அவங்க வீட்டு சைடில் உள்ள குழந்தைங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்கங்கிற யோசனை ஏன் வரலங்கிறது தெரில. ஆக்டிங்கை தாண்டி அது ஒரு இன்டர்வியூ தானே. இன்டர்வியூக்கு தொட்டு பேசினா கிஸ் பண்ணணும், இப்படி பிடிக்கணுங்கிற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்னால தான் பெண்கள் மீடியாக்குள்ளே வர்றதுக்கே பயப்பட வைக்கிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாரையுமே. இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களும் சேர்ந்து